சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புதல் கொடுத்திருப்பதாக இரண்டு நாடுகளுமே சம்மதம் தெரிவித்திருக்கின்றன என்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மிடையே தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே இருக்கின்றார். திரு ஆர்கே, வணக்கம். தொடர்ந்து 3 நாட்களாக நீங்கள் இது தொடர்பான பல செய்திகளை தெரிவித்து வருகின்றீர்கள். தற்போது ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்திலே ஒரு செய்தியை பதிவிட்டிருக்கிறார். இந்தியா, பாகிஸ்தான் 2 நாடுகளுமே சண்டையை நிறுத்திக் கொள்ள ஒப்புதல் தெரிவித்திருக்கின்றன என்று தெரிவித்திருக்கிறார். இந்த தகவலை நாம் நம்பகத்தன்மையான ஒரு செய்தியாக ஏற்றுக்கொள்ளலாமா? இது எப்படி பார்க்க வேண்டும்? நிச்சயமாக நான் உங்களுடைய தொலைக்காட்சியில காலையில இருந்தபோது சொன்ன விஷயம் தான். அதாவது ஒரே ஒரு நாடுனால்தான், ஒரே ஒரு ஆக்டர்னால்தான் இதை நிறுத்த முடியும். அது அமெரிக்கா தான். அதுவும் குறிப்பாக ட்ரம்ப் போன்ற நபர்கள் அவருடைய அந்த இருந்து அவர் ஆளுகளை அனுப்பி இதை 2 தரப்பினரும் பேச வேண்டும் என்று அதுதான் நடந்திருக்கிற போல தெரியுது. ஏனென்றால் அவர்களுக்கும் அளவுக்கு நாம் பார்த்தோம். இன்று காலையிலும் அந்த அளவுக்கு 2 சைடும் ஏவுகணைகள், அதே மாதிரி ட்ரோன்ஸ் மிக அதிகமான நம்பர்ல 2 சைட்லயும் தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருந்தது. இந்த சூழ்நிலையில தான் அது ஒரு கன்வென்ஷனல் வாராக மாறிவிட்டதாக நான் கூட பதிவிட்டேன். அப்ப அதிலிருந்து அந்த பிரிங்கில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றால் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு ஒரு தேர்ட் ஆக்டர் தேவை. 3வதாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நபர் சொல்ல வேண்டும். இன்று உலகில் இருக்கின்ற வேர்ல்டு போலீஸ்மேன் என்பது நிச்சயமாக அமெரிக்காவாக தான் இருக்கிறது. ஏனென்றால் அடுத்த வல்லரசு என்பது சைனா. அந்த சைனா என்பது ஏறத்தாழ பாகிஸ்தானுக்கு இருக்கின்ற அனைத்து விஷயங்களும் செய்து கொண்டிருக்கிறது, வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் இன்னைக்கு காலையில செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் நேரடியாக பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் கிட்ட பேசியிருக்கிறாரு. அதன் விளைவாக அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் என்று தெரிகிறது. அதன் பிறகு ஜெய்சங்கர் கூடயும் பேசியிருக்காரு, நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். அதன் பிறகுதான் இந்த மாதிரி ஒரு மாற்றம் என்று நான் கருதுகிறேன். திரு ஆர்கே, இப்ப இவருடைய அந்த பேச்சின் மூலமாக இந்த 2 நாடுகளுக்கும் இடையே போர் மூழ்குவதாக இருந்த அந்த சூழல் கைவிடப்படுமா? 2 நாடுகளுமே இதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக வேறு வழி கிடையாது இல்லையா? இதுக்கு அடுத்த நிலை என்பது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு, அதாவது நம்மளுடைய இன்க்ளூடிங் ட்ரூப்ஸை கமிட் பண்ணிட்டு இருக்கின்ற ஒரு ஸ்ட்ரைக் தான் இருக்கும். அது 2 சைடுகளும் விரும்பாது. அப்போ இப்போ உலக நாடுகள் இருக்கின்ற இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் இதுல இன்டர்வீல் பண்ணவில்லை என்றால் 2 நாடுகளும் அந்த ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும். அந்த அளவுக்கு போய்விட்டது. இப்போ நேற்றைய நைட்டும் இன்றைய காலையில் நடந்த தாக்குதலை பார்த்தீங்கன்னா இனி இந்த ஏவுகணைகள் இந்த தாக்குதல் எல்லாம் முடிந்து விட்டது. அதுக்கு அடுத்தது ட்ரூப் மூவ்மெண்ட் தான் இருக்கும். அப்ப அந்த ஒரு கட்டத்தை அதற்கு போறது தடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு வல்லரசாகத்தான் இருக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. இதை 2 பேரும் செவிசாய்ப்பார்கள் என்ற 2 பேருக்கும் ஒரு எக்ஸிட் ரேம்ப் பாத்வே தேவைப்படுகிறது. அந்த எக்ஸிட் ரேம்ப் தான் இன்னைக்கு ட்ரம்ப் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. இதற்காக அவருக்கு நிச்சயமாக அந்த நொபேல் பரிசு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது.